மைவி3 குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் மைவி3யில் என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டு இருந்தோம் என்பது நிறுவனத்திற்கு தெரியும். பட் அரசாங்கத்திற்கு இது நல்லாவே தெரியும். இது இன்றல்ல நேற்றல்ல, கிட்டத்தட்ட இந்த நேம் உருவாகி, இந்த பெயர் உருவாகி 5 ஆண்டு காலம் முடிவுக்கு வரப்போகிறது. இதில் சுமார் 33 மாதத்திற்கும் மேலேயும் உண்மையாக இருந்தது இந்நிறுவனம், எனது நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மீது என்ன குற்றம் கண்டுபிடித்தார்கள் என்றே தெரியவில்லை. இது குற்றம், இது குற்றம், இது குற்றம் என்று சொல்லி அது கடந்து கொண்டே போய்கொண்டு இருக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஒன்று. ஆனால் இதன் மீது குற்றம் சாட்டி ஒரு நபர், ஒரே ஒரு நபர் இது குற்றம், இது குற்றம், இது குற்றம் என்று சொல்லி பொய்யை பலமுறை சொல்லி 100வது பெட்டிஷன் போட்டு, அதுக்கும் மேலே ஒரு கட்டத்தில் போலீஸ்காரர்கள் இவனின் தொந்தரவு ஒரு கட்டத்தில் கட்சி போர்வையில் வந்ததாக கூறி வந்ததால், அப்படி இருக்கக்கூடிய நபர் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பி போலீஸ்காரரே முன்வந்து தன் சொந்த முயற்சியில் மோட்டோவா, அதாவது தானே சுயமாக அவரது சார்பில் வழக்கை பதிவு செய்தார். அந்த வழக்கிற்கு இன்று வரை எங்கள் நிறுவனத்தின் எம்டி அவர்கள் பல மாவட்டங்கள் நேரடியாக சென்று, சில ஸ்டேஷனில் இருந்தாலும் சரி, கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸு போன்ற எல்லா இடத்துக்கும் சென்று விளக்கங்கள் கொடுத்தவாறு இருந்தார். ஒரு கட்டத்தில் நேரடியாக மீடியாவுக்கு முன்பு நின்று அவர் சொன்ன வார்த்தைகளை மிக தெளிவாகவும், நிறுவனத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை மிக சரியாகவும் எடுத்துரைத்த இந்த நிறுவனத்தை பற்றி முழுவதும் தெரிந்த நபர் அன்று சொல்லியே அவர்கள் கேட்கவில்லை. அதற்கு மேல் இந்த கேஸை எடுத்து, அதையும் மீறி இந்த போலீஸ்காரர் வழக்கு தொடர்ந்து செய்து வந்துள்ளது. சுமார் 1 வருட காலமாக அதையும் கேட்காமல் ஒருவர் 1,00,000 நபர், சுமார் ஒரே ஒரு நபர் 65 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய, பயணிக்கக்கூடிய தனது நிறுவனத்தை எங்கே பாழாக்கி விடுவார்களோ என்ற எண்ணத்தில் அவரே முன்வந்து சரண்டர் ஆனதோடு தனது வாழ்வாதாரத்தையும் எடுத்துரைத்த போதும் கேட்காத நமது இந்த அரசாங்கம் இதன் மூலம் தீர்த்து வைக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் இருக்கும்போது, அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைத்து நமது சட்டம், அது மட்டுமல்ல பல நீதி அரசர்கள் நீதித்துறையில் அதை கண்காணித்து சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் காலம் தாமதம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த EOW காலம் தாமதம் செய்து கொண்டே இருக்கிறது. இத்தனை லட்சம் பேர் வாழக்கூடிய ஒரு நிறுவனத்தை மோசடி நிறுவனம் என்று கூறியது சரியா தவறா? வழக்கு நிலுவையில் உள்ளதால் இதை பற்றி அதிகம் ஆராய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஆனால் நமது நீதி அரசர்கள் இதற்கு உண்டான வேலையை எவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பார்த்து இந்த 65 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு அனைவரிடமும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இதனை கண்டு மீண்டும் துவண்டு போகாமல் இருக்க என்னோடு சேருங்கள். வேலை பார்த்துட்டு இருந்த நான் இன்னும் வேலை பார்த்து கொண்டே, அதாவது நான் கொத்தனார் வேலை பார்த்து கொண்டே எனது இந்த ஒரு ஆப்ஷனை எடுத்துள்ளேன். இது நானாக மோட்டோவாக, ஓகேங்களா, தானாக முன்வந்து இதை செய்யலாம் என்ற எண்ணத்தோடு செய்து கொண்டு இருக்கின்றேன். இதை எவ்வளவு தூரம் சிறப்பாக செய்யலாம் என்று, இத்தனை லட்சம் மக்கள் எதற்காக நாம் சும்மா இருக்க வேண்டும் என்று நானாக ஆராய்ந்து, கடந்த 2 மாதம் நாம் ஏதோ ஒரு வேலை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அப்படி வேலை பார்த்து கொண்டே ஏதாவது ஒரு சைடாக ஒரு முடிவை எடுத்து, இதை பண்ணுங்க உங்களுக்கு சிறப்பாக தோன்றும், இதை பண்ணுங்க இது உங்களுக்கு சிறப்பாக தோன்றும், அப்படி தோன்றும்போது நம்ம எவ்வளவு சிறப்பாக செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ள சாம்பிளுக்கு உள்ளே வாங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதை சொல்கிறேன், நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு கான்செப்ட், நல்ல வருமானம், தினமும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் செலவழித்தால் போதும்.
ஓகேங்களா? இன்றில்ல, என்றாலும் ஒரு 10 நாட்களுக்குள், இன்றில்ல என்றாலும் ஒரு 10 நாட்களுக்குள் அல்லது 15 நாட்களுக்குள் அல்லது 1 மாதத்திற்குள் நாம் சொல்வதை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 பேர் வச்சாலும் சரி, 3 பேர் வச்சாலும் சரி, ஆக மொத்தம் ஒரு மாதம் முழுக்க ஒரு 90 பேர், 100 பேர் நம்ம பார்த்து அந்த ஆர்டர் அவர்கிட்ட கேட்கும்போது, யாராவது ஒரு நபர் ஆர்டர் கொடுத்தால் போதும். ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. யாருமே முதலீடு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நானே முதலீடு பண்ணாமல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திட்ட அந்த நிறுவனத்தின் மூலியமாக பல சாம்ராஜ்யத்தை தாண்டி வந்துகிட்டு இருக்க நிறுவனத்தின் மூலியமாக இந்த சப்ஜெக்டை செய்கிறோம். ஓகேங்களா? ஆர்டர் எடுத்தாலே போதும். அந்த ஆர்டர் மூலம் காலண்டருக்கு ₹2 முதல் ₹3 வரை. ஓகேங்களா? ஒரு ₹30 காலண்டருக்கு ₹2 முதல் ₹3 வரை லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு துறை. நாம் பிடித்த ஆர்டர்களில் மிக சரியான நேரத்தில் அவர்களிடம் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறவர்கிட்டம் அவர்களிடமும் சரியான 1000 ஒரு மாதம் முழுவதும் 1000 காலண்டர்கள் எடுக்க முடியுமானால் 2000 முதல் 3000 வரை சம்பாதிக்கலாம். தினமும் 2 மணி நேரம் ஒரு நபரை சந்திக்கும் போது 2 மணி நேரத்தில் ஒரு நபர் 3 நபர்கள் அல்லது அதற்கு மேல், அது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? என்று சந்திக்கும்போது அதில் மாதம் 90 நபர்களை கண்டிப்பாக நம்ம சந்திக்க முடியும். அப்படியே ஒரு பைசா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத இந்த ஒரு தொழில் நிச்சயமாக பெரிய அளவில் பேசப்படும். ஒரு நாள் உங்களுக்கு சரி என்று பட்டால் யோசிக்கவே வேண்டாம், செய்து பார்ப்போம், செய்து முடிப்போம் என்று ஒன்று சேர்ந்து செய்வோம். கடந்த தீபாவளிக்கு முன்னாடி இதே போன்று பட்டாசு தொழிலில் கால் பதித்தோம். அதற்கு முந்தைய வருஷமே நம்ம கால் பதித்து என்ன செய்யலாமோ அதெல்லாம் செஞ்சு ஒரு ₹7000 வரைக்கும் நான் வருமானம் பார்த்தேன். அதையே நம்ம நிறுவனத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி கிட்டத்தட்ட ஒரு 5 நபர்களுக்கு ₹7000 பிரித்து எடுத்து அவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஓகேங்களா? 5 பேருக்கு இன்று அளவு எனக்கு ஒரு ₹7000 பக்கம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கேங்கிறது எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாது இந்த வருஷம் 5,50,000 லட்சம் 6 லட்ச ரூபா வரைக்கும் நான் இதில் பர்ச்சேஸ் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணல. நான் ஒரு பைசா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஆனால் லாபம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ₹60,000 வந்தது. அதில் ஒரு 35 பேர் பக்கம், அதாவது ஒரு ₹35 ஒரு 5 பேருக்கும் கொடுத்துருக்கேன். இது போக ₹50,000 கீழே பார்த்தவங்களுக்கும் அது மாதிரி கொடுத்துருக்கேன். அது போக நம்மிடம் கஸ்டமர்களாக, அதாவது தான் மட்டுமே இருக்கேன், தான் மட்டுமே இந்த ஆர்டர் மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஆக மொத்தம் இந்த வட்டம் எனக்கு ₹15 லாபம் கிடைச்சது. ஓகேங்களா? உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இதே விஷயத்த நான் மட்டும் செஞ்சுருந்தா போன வருஷம் ₹7,000 பார்த்த மாதிரி இந்த வருஷமும் அந்த ₹7,000 தாண்டி ஒரு ₹10,000 பார்த்துருக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஆர்டர் எனக்கு கிடைக்குமா? யோசித்து பாருங்கள். வியாபாரம் பெருசாக செஞ்சு அதன் மூலியமாக பைசாவும் அதிகமாக சம்பாரித்து அதையும் கஸ்டமருக்கே பாதி கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இதை அடுத்த வருஷம் கண்டிப்பாக பொருளும் தரமும் கண்டிப்பாக தரமாக இருந்தது. எனக்கு கால் பண்ணியே சொன்னாங்க. சில பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது நான் விரைவில் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். பட்டு இனி ஒரு 2 மாதம் இந்த சீசனையும் பார்ப்போம். இதில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவோம். இதெல்லாம் சாம்பிள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு திங்கட்கிழமைக்குள்ளே உங்களுக்கு நான் இதை கான்செப்ட் ஃபுல்லாக முடிச்சிருவேன். முடிச்சுட்டு திங்கட்கிழமை இருந்து இது ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் மைவி3 கண்டிப்பாக திரும்ப வரும். கண்டிப்பாக அது என்றைக்கு இருந்தாலும் திரும்ப வரும். வரும்போது பார்த்துக்குருவோம், வரும்போது அதில் சேர்ந்துக்குருவோம். ஓகேங்களா? அது வரைக்கும் தன்னுடைய ஒரு சுய தொழில் மாதிரி நினச்சி இதை சிறப்பாக எவ்வளோ தூரம் சிறப்பாக பண்ண முடியுமோ பண்ணுவோம். என்னைய நம்பி போன வருடம் கடந்த தீபாவளி அன்று கிட்டத்தட்ட ஒரு ₹6 லட்ச ஆர்டர் போட்ட அனைவருக்குமே பொருள் சென்று அடைந்தது என்ற திருப்தி. அந்த திருப்தி அதுவும் சர்டிஃபிகேஷனாக அவங்களுக்கு நல்ல விடியாகவும் போய் சேர்ந்துருக்கு. அப்படிங்கிற சந்தோஷத்தில் நான் சொல்கிறேன். நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நல்ல விஷயம் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்டரு நீங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரே ஒரு கான்செப்ட், இருந்த இடத்துலேருந்து ஃபோன் மூலிமா கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கேட்குறீங்களோ பதிலும் சொல்கிறேன்.
ஓகேங்களா? ஒண்ணு அவர்ட்டயே சொல்கிறேன், இல்லை உங்ககிட்ட சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் ஓகே தான். அவங்கக்கிட்ட ஆர்டர் எடுத்து கொடுக்க வேண்டிய வேலை மட்டும்தான் நமக்கு. அவங்கக்கிட்ட நானும் வாங்கி அவங்களுக்கு பார்சல் அனுப்பிடுவேன். நீங்கள் வந்து ஃபோன் மட்டும் பேசி கொடுத்தா போதும். ஒரு காலண்டருக்கு ரூ. 2 முதல் ரூ. 3 வரை. ஓகேங்களா? ஒரு ரூ. 30 காலண்டர்லேருந்து நம்மக்கிட்ட ஒரு ரூ. 300 வரைக்கும் காலண்டர் இருக்குது. இதில் எந்த காலண்டர் அவருக்கு தேவைப்படுதோ எப்படிங்கிறத பார்த்துக்கங்க. எவ்வளோ தூரம் நம்ம செய்ய முடியுமோ செய்வோம். சிறப்பாக செய்வோம். எப்போ இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் காலுக்கு நான் எப்பவும் வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா? என்னுடைய நம்பரு ஏற்கனவே நோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? 96 26 44 49 88 96 26 444 988. ஓகேங்க சார். நல்லா சிறப்பாக பண்ணுங்கள் மேடம். ஏதோ ஒன்று நம்ம சுயமாக சிந்திச்சு பண்ணுறோம் நினச்சி பண்ணுங்கள். நிச்சயமாக இது வந்து ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மூலியமாக கிடையாது. நம்மளுடைய வாழ்வாதாரமே அதில் இருக்குது. இது வந்து நம்ம வியாபாரம், நாம் செஞ்ச வியாபாரம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கோமோ கண்டிப்பாக இதன் மூலம் பெரிய ஒரு அளவுக்கு நம்ம சம்பாதிக்கவும் முடியும். அதே நேரத்தில் இந்த சமூகத்தில் நம்ம உண்மையாக இருக்கிற விஷயத்த கண்டிப்பாக காமிக்க முடியும். என்னோடு சேர்ந்து உழைக்கிறவங்க நிச்சயமாக சொல்கிறேன், கண்டிப்பாக எப்போ இருந்தாலும் கண்டிப்பாக சாதிச்சே ஆகும். ஓகேங்களா? நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை பண்ணிக்கிட்டு இருக்கான், இதை பண்ணிக்கிட்டு இருக்கான், இது போயிடும் அது போயிடும்னு எதுவும் நினைக்கவே வேண்டாம். நான் உங்ககிட்ட காசு சம்பாதிக்கணும்னு வரல. ஆரம்பத்தில் யார்ட்டையும் காசு கேட்கவும் இல்லை, கடைசி வரைக்கும் காசு கேட்க போகிறதும் இல்லை. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் மாதிரி இன்னும் கான்செப்ட் இருக்குது. பட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்குங்கிறத போக போக காலம் சொல்லும். அந்த ஆண்டவன் நல்லவங்க கண்டிப்பாக எப்போவுமே சிறப்பாக இருப்பாங்க. நல்லதை நினைப்பவங்களும் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பாங்க. நல்லதை மட்டுமே நினைக்கிறவங்க எப்படிங்க கெட்டு போக முடியும்? கண்டிப்பாக நல்லது நடக்குங்கிற விஷயத்தோடு உங்கள்கிட்டருந்து நான் விடைபெறுறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்லதே நினைப்போம், நல்லது கண்டிப்பாக நடக்கும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நம்ம நிறுவனத்தின் தாரக மந்திரம் வாழ வைத்து வாழ். அதோடு சேர்ந்து நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். ஒரு புதிய கான்செப்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் போவோம். கம்பெனி மீண்டும் வரும்போது நம்ம அந்த கம்பெனியில் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா? ஓகேங்க சார். இந்த நிறுவனம் இது வரைக்கும் போகுமோன்னு இல்லை, இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நேரடியாக சந்தித்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து சார்ஜ் ஷீட்டு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணலாங்கிற விஷயம் ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காங்க. அந்த சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணால் தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் எல்லா விஷயம் ஒன்று ஒன்றா வரும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார். அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா? நானும் சாப்பிடணும்ல. எனக்கும் குடும்பம் இருக்குது. இந்த குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படி நான் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சோர்ஸ் பத்தாமல் ஏதோ இந்த நிறுவனத்தை நம்பி வந்தேன். இந்த நிறுவனத்தில் நானும் சம்பாரித்தேன். ஆனால் அதே சம்பாத்தியம் நீடிக்காமல் இந்த எடுபட்ட வேண்டாம், யாரையும் எதுவும் பேச வேண்டாம். ஓகேங்களா? செஞ்சுட்டு போகட்டும். அவனுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல எண்ணங்கள் வர்றதுக்கு அந்த ஆண்டவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அவனும் நல்லா இருக்கணும். ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அவன் எப்படி பண்ணுறான்னு தெரியல. இதுக்கு சட்டம் தான் பதில் சொல்லணும். இந்த சட்டம் வந்து இன்னும் எத்தனை நாளுக்கு இப்படியே இழுத்துட்டு போகும்? கண்டிப்பாக அந்த சார்ஜ் ஷீட் 2-3 மாதத்தில் கண்டிப்பாக இந்த வாரத்தில் இல்லை அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக பதிவு பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த 1 மாதம் கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து வெயிட் பண்ணுவோம். ஓகேங்க சார். 1 மாதம் இல்லை, ஒரு 2-3 மாதம் வரும்போது வரட்டுங்க. எப்போ இருந்தாலும் நம்ம எம்டியும் நம்ம குருஜியும் நம்ம சீனியர் டைரக்டர்களும் எல்லாருமே உள்ளூர்காரங்க தான். உள்ளூர்காரங்களில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க. 8 வச்சா பார்க்க முடியும், 8 வச்சா கேட்க முடியும். அவங்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிற விஷயம் நமக்கும் தெரியும். ஓகேங்களா? அவர் ஜூஸ் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் சித்துவா கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்கங்கே என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அத்தாரிட்டி போர்டு மெம்பருங்க நாங்கள் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு விட்டு வந்த வேலையை மறுபடியும் மீண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் சில பேர் வேறு கம்பெனி தேடி போயிருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அதிலே இருந்ததுனால அவங்க வந்து போயிருக்கலாம். பட் யாராக இருந்தாலும் நல்ல எண்ணங்களோட, நல்ல ஆசைகளோட, குடும்பம் முழுக்க செல்வ செழிப்போட
கண்டிப்பாக வாழணும். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஓகே நண்பர்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரே ஒரு கான்செப்ட்டு. இதை போன வருஷம் நான் ஒரு 7,000 ரூபாய்க்கு செஞ்சேன். இந்த வருஷம் அதே நான் கிட்டத்தட்ட 60,000 ரூபா வரைக்கும் செஞ்சுருக்கேன். இது வந்து சில பேர் கொடுத்தது போக எனக்கு 15 ரூபா, எல்லா செலவும் போக 15 ரூபா எனக்கு கிடைச்சது. இது இன்னும் அடுத்த வருஷம் இதே டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். ஒரு ரூபானாலும் கூட, ஒரு 1000 ரூபா, ஒரு 5000 ரூபா கூடாதா? நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. கண்டிப்பாக நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு பைசா கூட உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே வாங்கவும் மாட்டேன். அதை மட்டும் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? நானாக உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டேன். ஒரு பைசா வருமானம் இல்லாமல் நானும் கொடுக்கவும் முடியாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒன்று தேவைப்படுது, அந்த தேவையை பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம். அந்த பூர்த்தி பண்ணதுனால அவங்க கொடுக்குற பைசாவில் கொஞ்சம் கமிஷனாக நமக்கு கிடைக்கிது. இது வந்து தவறு கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், அனைவரும் கேட்டு தெரிஞ்சு கொண்டு மிகவும் சிறப்பாக பண்ணுங்கள். என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்க சார், நம்பரு நான் கமெண்டில் கொடுக்குறேன். நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார். தேவை உள்ளவர்கள் மட்டும். இது வந்து தேவையில்லாமல் கமெண்டுகள் போடுறதுக்கு நிறையா நாய்கள் உள்ளே வருவாங்க. அவங்களாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்க போடுறது போட்டுக்கிட்டே தான் இருக்கட்டும், நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? நல்ல விஷயங்களை மட்டும் காதில் காப்போம், நல்ல விஷயங்களை மட்டும் பேசுவோம், நல்லதே நடக்கும் என்ற உறுதிமொழியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் மேடம்.